வாய்ப்பும் அனைவருக்கு கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளை இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. சம உரிமையும் சம வாய்ப்பும் அனைவருக்கு கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளை இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேரவையில் கொண்டு வந்த தனி தீர்மானமானது ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. பாரி கார்த்திக், தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம். முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தனி தீர்மானம் இன்றைய தினம் நிறைவேறிக்கிறது. குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து இன்றைய கொண்டு வந்த தனி தீர்மானமானது தற்போது நிறைவேறிக்கிறது. மத்திய அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் தற்போது அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டது. அது தொடர்பாக பேசிய உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள். மேலும் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அருள் மட்டும் உடனடியாக இந்த தீர்மானத்தை முன்மொழியத்திற்கு பதிலாக தமிழக அரசை இதை நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசு மூலமாக நிறைவேறி அது எப்போது இடஒதுக்கீடு வெளியிடக்கும் என்றும் மாநில அரசுக்கே அனைத்து அதிகாரம் இருக்கிறது. பீகாரை போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும் என்றும் குரல் எழுப்பினார். தொடர்ச்சியாக பேசிய உறுப்பினர்களும் ஒரு சிலர் பீகார் அரசை காரணம் காட்டி அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்றும், மேலும் இருக்கக்கூடிய பல கட்சிகள், காங்கிரஸ், விசிக உட்பட பல கட்சிகள் தமிழக அரசுடைய இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் உடனடியாக மத்திய அரசு இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்றும் பேசினார்கள். குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் இது குறித்து பேசும்பொழுது, நாம் சாதிவாரி கணக்கு எடுத்தால் அது இடஒதுக்கீடுக்கு பொருந்தது இருக்கிறது ஆகாது, ஜனமொழி சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே மத்திய அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது இடஒதுக்கீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை நம் முன்மொழிந்து நாம் இடஒதுக்கீட்டை கொண்டு வரலாம் என்றும் பேசினார். மேலும் முதலமைச்சர் பேசும் பொழுது மத்திய அரசே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அருள் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில அரசுக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது, பீகார் அரசு அப்படித்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து தற்போது மாநில அரசு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் காட்டியிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசும் அதை மேற்கோள் காட்டி நாம் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். எனவே இந்த பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கருத்தின் அடிப்படையில் தற்போது மத்திய அரசை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற மாநில அரசுடைய இந்த தீர்மானம் தற்போது நிறைவேறிக்கிறது. முதலமைச்சர் அனைவரையும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் படுகிறதை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கேட்டார்.